30 வயசாயிடுச்சு. இப்பயே எனக்கு சுருக்கங்கள்லாம் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முகம் மட்டும் இல்லைங்க, கழுத்து, கை, கால் எல்லா இடமும் எனக்கு சுருக்கம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஏஜான மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் சுருக்கங்கள்லாம் 10 நிமிஷத்துலேயே காணாமல் போயிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள். சுருக்கங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே க்யூர் ஆகி நீங்கள் 10-15 வயசு குறைஞ்சது மாதிரி இளமையாக மாறுறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பூண்டு தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் பெரிய பல் பூண்டு எடுக்கிறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த பூண்டை நம்ம எடுத்துருக்கோம். இந்த பூண்டுனால நம்ம ஃபேஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும் சுருக்கங்களை நீக்கி பலன்னு உடனே மாற்றுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் நம்ம இந்த பூண்டை எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம பூண்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு பல் மட்டும் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுங்க. இப்போ இதை வந்து தொலியெல்லாம் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. அப்படி டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூண்டுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம இந்த பூண்டை என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட இடிகள் இருந்தாலும் இடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது கல்லோ அல்லது பாத்திரத்தையும் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி தட்டணும். இப்படி தட்டும் பொழுது நமக்கு தொலி இல்லாமல் தானாக வந்துடுது பாருங்கள். ஈஸியாக வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு தொலியை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தொலி ஓரளவுக்கு இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா நம்ம தட்டிடணும். ரெண்டாக உடையணும். நல்லா அதை பாருங்கள், நச்சரணும்னு சொல்லுவாங்கள்ல, நச்சு எடுத்துக்கணும்ட்டு அந்த மாதிரி நச்சாச்சு. அப்போ தான் இதனோட எசன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நச்சுக்கிறது. நச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நச்ச பூண்டை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா இந்த பூண்டு வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். அந்த தண்ணி எவ்வளவு சேர்த்தோமோ அதே அளவுக்கு இந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கோங்க, பாலும் சேர்த்துக்கோங்க. பால் மட்டுமே சேர்க்க வேண்டாம், ரெண்டுமே சேர்த்துக்கணும். இது ரெண்டும் நல்லா நமக்கு வெந்து வரட்டும். இப்போ நமக்கு கொதிக்கும் பொழுது நல்ல மனம் வரும். இந்த பாலும் தண்ணியும் அப்புறமேட்டு பூண்டும் சேர்ந்து கொதிக்கும் பொழுது நல்ல ஒரு மனம் வரும். நல்லா இந்த மாதிரி தளபலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். எடுத்த உடனே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனில் ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிறேன் நான். ஒரு 5-6 சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு பாருங்கள் திரிஞ்சு போச்சு பாருங்கள். திரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ சேர்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நல்லா வேகட்டும் இந்த பூண்டு. இந்த பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் வந்து பால் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாவே பூண்டு வெந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, காஃபி பவுடர் தாங்க. நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சு திக்காக வரட்டும். நமக்கு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு இந்த பூண்டோட எசன்ஸ், அப்புறமேட்டு இந்த காஃபி பவுடர் ஜூஸு, அப்புறமேட்டு இது எல்லாம் தான் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பூண்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, நல்லா வெந்து தெரியுது. வேக வேக தான் நல்லா மனம் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கீழே வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவோம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வெறும் ஜூஸ் உங்களுக்கு போதுங்க, அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஃபேஸுக்கு. இதை மட்டுமே நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு டைம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக ஈவன் டோனில் சேஞ்ச் ஆயிரும். நல்லா அழுத்தி விட்டு நம்ம இந்த எசன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது சர்க்கரை தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அந்த சுகர் வந்து நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகரை வந்து பொடியாக கூட மாற்றி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொடி. கண்டிப்பாக இது என்ன பொடின்னு எல்லாருமே கேட்பீங்க. இது வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும், நல்லா க்ளோவாக மாற்றி தரத்துக்கும், ஃபேஸில் இருக்க போர்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை வச்சு நம்ம பேக்கெல்லாம் போட்டோம்னா சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது என்ன அப்படின்னா பருப்பு தாங்க. இந்த சிகப்பு பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மூன் டால், அது வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம சிகப்பு பருப்பு தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் பொடியாக கூட விற்கிது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பருப்பு பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு பொடி நமக்கு போதும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நமக்கு கடையில் கிடைக்கும், சிகப்பு பருப்புன்னு கேட்டால் தருவாங்க, மைசூடால்னு சொல்லுவாங்களா, அந்த பருப்பு தான் நம்ம இதில் வந்து பொடிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் இது வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு க்ரீமியாக வந்துருச்சு. நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் தாராளமாக 20 டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமே கெட்டே போகாது. அதுக்காக தான் நம்ம வந்து சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நான் காட்டிடுறேன். ஏன்னா இதில் பூண்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம், அக்கா பூண்டு யூஸ் பண்ணியிருக்கால கையில் அப்ளை பண்ணி காட்டுறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி காட்டிடுறேன். பூண்டை வந்து டேரெக்டாக தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்பொழுது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஃபேஸில் கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி, திட்டுக்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் ஃபேஸ் வந்து ஈவன் டோனில் சேஞ்ச் ஆகுது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் க்ரீமாகவும் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேட்பீங்க, அக்கா மைசூடால் பருப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த பருப்புன்றது வீட்டில் பெரும்பாலும் இருக்காது. நம்ம ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களா தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். இல்லாதவங்க என்ன பண்ணுறதா, இல்லாதவங்க தாராளமாக கடலை மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் இது வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து கடலை மாவு அல்லது கோதுமை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போட்டெல்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் கையிலே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என் ஃபேஸ் பாருங்களேன், ரொம்ப டேனாகவும் இருக்குது, டல்லாக இருக்குது, அதெல்லாம் மங்கெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தடில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பூண்டு தானே, பூண்டு எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களுடைய சுருக்கங்கள்லாம் நீக்கி ஃபேஸை வந்து நல்ல இளமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பூண்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நல்லா அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டுக்கலாம். வேறு 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் விடணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருந்தாலும் வேறு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம், கைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், கழுத்துக்கு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துல தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். வெறும் 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸில் ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேஸை. இதை கண்ணை சுற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்மள சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். 10 நிமிஷம் மட்டும் விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் விட்டோம், ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கு. அப்படி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அவசியமே இல்லை. அப்படி ட்ரை ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து லெமன் ஜூஸ் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஒத்துக்காமல் கூட போகலாம். அதனால உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை வந்து உங்கள் ஃபேஸில் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் தக்காளி பழத்தை அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தக்காளி பழத்தை வச்சு ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்க போகிறேன். இந்த தக்காளி பழம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்தது, நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்க. நான் மசாஜ் கொடுக்கும் பொழுதே என் ஃபேஸில் எவ்வளோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம அப்ளை பண்ண இடத்த நம்ம மசாஜ் பண்ணும் பொழுது நல்லா ஒரு பிரைட்னஸ் தெரியுது. நான் நெக்குக்கு ஏன் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால நான் நெக்குக்கு அப்ளை பண்ணலை. பாருங்க எப்படி நல்லா பிரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இப்படி நீங்கள் மசாஜ் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். மூக்கில் சொரசொரன்னு ஒருத்தருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும் வாய்க்குள்ள இருந்துச்சு, ஒரு சிலருக்கு இருக்கும். அது எல்லாமே நமக்கு வந்துடும். நல்லா ஆயில் பசையை வந்து இந்த பூண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த ஆயில் பசையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். முக்கியமாக ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஸை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி ரெகுலராக பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு 2 முறை மட்டும் நம்ம இந்த பூண்டை யூஸ் பண்ணி ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க. நல்லா நம்ம மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட வந்து காட்டுறேன். முதல் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னோட ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சத்தியமாக நான் அடித்து சொல்லுவேன், சான்ஸே இல்லைங்க, செம்மங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் வயசு கம்மியான மாதிரி ஆகிட்டேங்க. பாருங்கள், 5 வயசு குறைஞ்சது மாதிரி என் ஃபேஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், முடிதான் நரைச்சிருக்கு, ஆனால் முகம் இளமையாக தாங்க இருக்குது. எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ பிரைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நரைச்ச முடி தான் தெரியுது, ஆனால் ஃபேஸ் நல்லா இருக்கு. முடி நரைச்சா என்னங்க, முகத்தை நல்லா இளமையாக வச்சுக்கிட்டா தான். நமக்கு முடி நரைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஃபேஸுன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியம். நல்லா க்ளோவாக சுருக்கங்கள்லாம் இல்லாமல் டேன் எல்லாம் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், என் ஃபேஸ் அப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஃபேஸை. இந்த அளவுக்கு ரிசல்ட் தரணும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. செம்ம சூப்பராக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸும் மாறணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் எடுத்துருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, சொல்லவே வேணாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மூக்கில் இருந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு பெரும்பாலும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அதேமாதிரி இங்கேயும் இருக்கும். ஆனால் டேன் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல. எனக்கு ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த பேக் யூஸ் பண்ணி எனக்கு சூப்பராக போயிடுக்குங்க. ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே செம்ம ரிசல்ட் தரக்கூடிய பதிவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் என் ஃபேஸை வந்து இந்தளவுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்பவுமே அழகாக இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் என்ன பண்ணணும், லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே, எனக்காக ப்ளீஸ். தேங்க்யூ, see you, bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.